ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை ரோஜா திருமணத்திற்கு பிறகு அரசியலில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. கடந்த ஆந்திர சட்டமன்றத்தில் அமைச்சராகவும் இருந்திருக்கிறாங்க. தற்பொழுது தேர்தலில் தோல்வியுற்றுள்ளார். இந்நிலையில் எப்பொழுதுமே கோயில்களுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார் ரோஜா. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட அவர் தமிழக கோயில்களில் வழிபாடு நடத்துவது வழக்கமாக உள்ளது. அப்படித்தான் அவர் திருச்செந்தூர் கோயிலில் 2 தினங்களுக்கு முன்பு சாமி கும்பிட சென்றிருக்காங்க. பிரபலம் ஒருவரை கண்டதை பலருமே அணுகி அவர்களுடன் போட்டோ எடுத்துக்கொள்வது இயல்பான ஒன்று. அப்படி பலரும் ரோஜாவுடன் அன்று போட்டோ எடுத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பெண் ஒருவர் ரோஜாவிடம் வர ரோஜா கையசைவால் ஏதோ கூறியிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் ரோஜா மீது தொடங்கப்பட்டது. நெருங்கி வந்த பெண் துப்புரவு தொழிலாளர் என்று அவரை ரோஜா அருகே நெருங்க வேண்டாம் என கூறியதாக சொல்லப்படுது. இதற்கு பதிலளித்த ரோஜா, கோவில் தரைத்தளம் தாழ்வாக இருந்ததால் அவர்கள் ஓடி வந்தால் விழுந்து விட போகிறார்கள் என்று கருதி மெதுவாக வாங்க என்றுதான் மட்டும் கை காட்டி அசைத்து பேசினேன் என ரோஜா சுட்டிக்காட்டியிருக்காங்க. அவர்களை தான் தொடக்கூடாது, தள்ளி நில்லுங்க என்று சொன்னதாக தவறாக சித்தரித்து இருக்கிறார்கள் என்று வருத்தம் தெரிவித்திருக்கிறாங்க ரோஜா. துப்புரவு தொழிலாளர்கள் செய்யும் பணி உயர்வானது என்றும் அவர்கள் மீது தனக்கு மரியாதை இருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்காங்க. அவர்களை தொட வேண்டாம் என்று எப்படி சொல்லுவேன்? என் மீது காழ்ப்புணர்ச்சியோடு அவதூறு பரப்புவது வருத்தம் அளிக்கிறது எனவும் தெரிவிச்சிருக்காங்க நடிகை ரோஜா.